எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து இங்கிலீஷுண்ட பேசிக் கிராமர். இப்போ எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு லாங்குவேஜ் என்று சொல்லிக்க லாங்குவேஜுண்ட பேசிக் யூனிட் ரெண்டு வகைப்படும். அதாவது லாங்குவேஜின் அடிப்படை ரெண்டு வகைப்படும். ஒன்றை சொல்லுவோம் நாங்கள் லெட்டர்ஸ், அடுத்ததை சொல்லுவோம் சவுண்ட். இந்த ரெண்டும் தான் எந்த ஒரு மொழியின்டையும் அடிப்படை லெட்டர்ஸ் மற்றது சவுண்ட். அப்போ இங்கிலீஷ் எடுக்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் 26 லெட்டர்ஸ் இருக்குது. சவுண்ட் வந்து ஸ்பீக்கிங்கோட சம்மந்தப்பட்டது 44 சவுண்ட்ஸு கிட்டே இருக்குது இங்கிலீஷில். அது எங்களுக்கு இப்போ தேவையில்லை. லெட்டர்ஸை கன்சிடர் பண்ணிக்க 26 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 26 லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸை நாங்கள் சொல்லுவோம் வவல்ஸ் அண்டு மிச்சம் கட்ஸ்ட். அப்போ இந்த 5 லெட்டர்ஸ் என்னென்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5ம் தான் நாங்கள் வவல்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ இந்த 5 லெட்டர்ஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் வந்து நாங்கள் என்று போடுறதுக்கு பதிலாக அன் பாவிப்போம். அன் எலிஃபண்ட், அன் ஐஸ்கிரீம் என்று சொல்லுவோம் இந்த வவல்ஸ். மற்ற 21 நாங்கள் அப்படி சொல்லுற இல்லை. இது வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸுன்ற அடிப்படை. அப்போ இப்படி பார்க்க இந்த லெட்டர்ஸ், அதாவது இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் சேரும்போது நாங்கள் அதை சொல்லுவோம் ஒரு வேர்டு. வேர்டு இன் த சென்ஸ், வேர்டு என்று சொல்கிறது நாங்கள் சொற்கள். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் சேர்ந்து உருவாகிறத நாங்கள் சொல்லுவோம் வேர்டு என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேர்டை பற்றி, அதாவது வேர்ட் கிளாஸஸ் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ் கிராமரில். வேர்ட் கிளாஸஸ். இந்த வேர்ட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதை நாங்கள் என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம்ன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை சொல்லுவோம் வேர்ட் கிளாஸஸ் என்று. பழைய கிராமேரியன்ஸ் அதை சொல்லினா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லி. அப்போ வேர்ட் கிளாஸஸ் அல்லது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த ரெண்டும் ஒன்று தான். அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வேர்ட் கிளாஸஸ், அதாவது இந்த சொற்களை நாங்கள் 8 வகையாக வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம். 8 கிளாஸஸ் இருக்குது வேர்ட்ஸ். அந்த 8 என்னென்ன, அது என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட். அப்போ இந்த 8 டைப்ஸ் இருக்குது வேர்ட் கிளாஸஸில். அந்த 8 என்னென்ன என்று தான் இதில் பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் சொல்லுவோம் நவுன். நவுன் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நவுனண்டா என்னண்டா, ஏதாவது ஒன்று நேம் ஆஃப் எனிதிங், ஏதாவது ஒன்றுண்ட பேரை நாங்கள் நவுன் என்று சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வில்லேஜாக இருக்கலாம், ஒரு சிட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு பர்சனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நாங்கள் இதோட பேர்களை சொல்லுவோம் நவுன் என்று சொல்லி. இப்போ உதாரணமாக ஸ்ரீலங்கான்றது ஒரு நவுன், இந்தியா ஒரு நவுன், அல்லது ஒரு ஆக்களோட நேம் டாம், ஜெரி, இதுகள் எல்லாம் வந்து நவுன் என்று சொல்லுவோம். ஈவன் இவெண்ட்ஸை கூட நாங்கள் நவுன் என்று தான் சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் மீட், வெட்டிங், பார்ட்டி, இப்படியான சொற்களை நாங்கள் சொல்லுவோம் நவுன் என்று சொல்லி. ரெண்டாவது வந்து வேர்ப். வேர்ப் வந்து எந்த ஒரு ஆக்ஷனையும் நாங்கள் சொல்லுற வேர்ட்ஸை சொல்லுவோம் வேர்ப் என்று சொல்லி. டெல் சம் ஆக்ஷன்ஸ் வி டூ. வேர்ப் என்று சொல்கிறது டெல் சம் ஆக்ஷன்ஸ் வி டூ. உதாரணமாக இப்போ ரீட், ரைட், ரன், இதுகளெல்லாம் நாங்கள் செய்கிற ஆக்ஷன்ஸ். அப்போ இந்த ஆக்ஷன்ஸை சொல்கிறது வந்து வேர்ப் என்று சொல்லுவோம். ஆக்ஷன்ஸை சொல்கிற வேர்ட்ஸை நாங்கள் வேர்ப் என்று சொல்லுவோம். மூன்றாவது டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்று சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு வேர்ட்ஸோ இந்த நவுனை வந்து மாடிஃபை பண்ணி சொல்லுமென்று சொன்னால் அதை நாங்கள் சொல்லுவோம் அட்ஜெக்டிவ் வேண்டு. அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸை நாங்கள் சொல்லுவோம் அட்ஜெக்டிவ்ஸ் அண்டு. இப்போ பாய் என்று சொல்கிறது வந்து ஒரு நவுன், அதை நாங்கள் இப்போ மாடிஃபை பண்ண போகிறோம். ஒரு டால் பாய், உயரமான பாய் என்று சொல்லியிருக்க நாங்கள் டால் பாய் என்று சொல்லுவோம். அப்போ அந்த டால்ன்றது வந்து இங்கே இந்த நவுனை மாடிஃபை பண்ணுறதால அதை நாங்கள் சொல்லுவோம் அட்ஜெக்டிவ். அப்போ நவுனை மாடிஃபை பண்ணுற வேர்ட்ஸை நாங்கள் சொல்லுவோம் அட்ஜெக்டிவ்ஸ்.
அதே மாதிரி இந்த வேர்பை மாடிஃபை பண்ணுற வேர்ட்ஸை நாங்கள் சொல்லுவோம் அட்வர்ப். அப்போ இந்த அட்வர்ப்ஸ் என்ன செய்யும்? வேர்பை மாடிஃபை பண்ண போகுது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ரன்னு சொல்கிறது ஒரு வேர்ப், அதை மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்க ரன் ஃபாஸ்ட். அப்போ அந்த ஃபாஸ்ட்ன்றது வந்து இங்கே என்னவா வருது? அட்வர்பாக வரப்போகுது. அடுத்தது இந்த நாளையும் தவிர அடுத்த வேர்ட் கிளாஸை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிள்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும், இங்கிலீஷில் வந்து நாங்கள் பெரும்பாலும் ஒரு 3 லிட்டில் வேர்ட்ஸ் இருக்குது, அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஆர்டிக்கிள். அது என்னென்னு சொன்னால் அண்ட் மற்றது வந்து த. இந்த 3 சொற்களும் தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள்ஸ் என்ற வேர்ட் கிளாஸஸ்க்கு வரப்போகுது. இந்த 3 லிட்டில் வேர்ட்ஸ் அண்ட் த. அடுத்தது 6வது வேர்ட் கிளாஸை வந்து நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் கன்ஜங்ஷன். ஸோ இந்த கன்ஜங்ஷன் என்ற வேர்ட் கிளாஸ் என்னத்தை மீன் பண்ணுமென்னு சொன்னால் ஏதாவது 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ணுற வேர்டை தான் நாங்கள் சொல்லுவோம் கன்ஜங்ஷன். இப்போ உதாரணமாக பட் என்ற வேர்ட் வந்து 2 வேர்ட்ஸை வந்து லிங்க் பண்ணலாம். வைல், வென், அண்ட் இதுகளெல்லாம் வந்து கன்ஜங்ஷன் என்று பார்ப்போம். அப்போ கன்ஜங்ஷன் என்ன செய்யும்னு சொன்னால் ஜாயின்ஸ் த words together, right? அப்போ இந்த கன்ஜங்ஷன் வந்து joins the words together. இது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது வந்து 7th type of word class நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் preposition. அப்போ இந்த ப்ரிப்பசிஷன் என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் இந்த ப்ரிப்பசிஷன் என்ற வேர்ட்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் அ நவுன். ஒரு நவுனுக்கு முன்னுக்கு வர வேர்ட்ஸ் ப்ரிப்பசிஷன். இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும் இன், ஆன், அண்டர், அட் இதுகளெல்லாம் ப்ரிப்பசிஷன் என்று சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் ஒரு நவுனுக்கு முன்னே சொல்லி பாவிப்போம். இன் த பாக்ஸ் அல்லது என்ன ஆன் த டேபிள் இதுகள் வந்து ப்ரிப்பசிஷன் என்று சொல்லலாம். ஸோ இவை வந்து ஒரு வேர்ட்ஸ் சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்ஸுக்கு இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற வேர்ட்ஸை தான் சொல்லுவோம் ப்ரிப்பசிஷன்ஸ். அடுத்த ஒன்று இருக்குது 8வது வந்து ப்ரோனவுன்ஸ், ரைட்? இந்த ப்ரோனவுன்ஸ்ன்ற வேர்ட் கிளாஸ் வந்து என்னென்னா நாங்கள் நவுனுக்கு பதிலாக பாவிக்கிற வேர்ட் கிளாஸ் தான் இந்த ப்ரோனவுன். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் நாங்கள் we can use these pronouns. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாலா என்று சொல்கிறது ஒரு நவுன். மாலா இஸ் tall, மாலா இஸ் பியூட்டிஃபுல். இது ரெண்டு சென்டென்ஸ். அப்போ இந்த மாலான்ற வேர்டுன்ற ரிப்பிட்டிஷன் 2 வரம் வரைக்க நாங்கள் ஒருக்கா இந்த நவுன் மாலான்ற நவுனுக்கு பதிலாக நாங்கள் என்ன பாவிக்கலாம்? ஷீ என்று பாவிக்கலாம். மாலா இஸ் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் tall. அப்போ இந்த ஷீ என்ற வேர்டு இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த மாலான்னு சொன்ன இந்த வேர்டை பதிலாக நாங்கள் பாவிக்கிறபடியாக இப்படிப்பட்ட வேர்ட்ஸை நாங்கள் சொல்லுவோம் ப்ரோனவுன்ஸ் உண்டு. அப்போ வேறு என்னென்ன ப்ரோனவுன்ஸ் இருக்கலாம்? ஷீ, ஹீ, இட், ஹர், ஹிம், மைன் இதுகள் எல்லாம் என்னென்னு வரும்? ப்ரோனவுன்ஸ் சொல்லி வரும். அப்போ சோஃபா நாங்கள் 8 டைப்ஸ் ஆஃப் வேர்ட் கிளாஸஸ் பார்த்துருக்கிறோம். நவுன் அதாவது a name of anything. அடுத்தது வேர்ப் வந்து என்ன? ஒரு ஆக்ஷன்ஸ் we do அதை சொல்கிறது தான் வேர்ப். அடுத்தது பார்த்து நாங்கள் அட்ஜெக்டிவ் என்ன செய்யும்? நவுனை மாடிஃபை பண்ணுற வேர்ட் கிளாஸ். அட்வர்ப்னு சொல்கிறது வேர்பை மாடிஃபை பண்ணுறது. ஆர்டிக்கிள்னு சொல்கிறது இந்த 3 லிட்டில் வேர்ட்ஸ் அண்ட் த. அடுத்தது கன்ஜங்ஷன் என்ன செய்யும்? 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ணும்.
அண்ட் ஒரு கன்ஜங்ஷனுக்கான உதாரணம் வை, வென், பட் இதுவரையெல்லாம் நாங்கள் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். அடுத்தது ப்ரிப்பசிஷன் உங்களை எல்லாருக்கும் தெரியும். நவுனுக்கு முன்னுக்கு வரும் என்ன ஒன், இன், அட் இதுகளை சொல்லுவோம் ப்ரிப்பசிஷன். மற்றது ப்ரோனவுன்ஸ் என்ன, எந்த ஒரு நவுனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி கேன் யூஸ் ப்ரோனவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ, ஹீ, இட், தே இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் ப்ரோனவுன்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ இந்த 8 தான் என்ன வேர்ட் கிளாஸஸ். ரைட். இப்போ நாங்கள் இந்த வேர்ட் கிளாஸஸ் 8 டைப்ஸ் ஆஃப் வேர்ட் கிளாஸஸ் பார்த்து நாங்கள் அந்த கிளாஸஸை வந்து நாங்கள் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இதில் காட்டி இருக்கிற மாதிரி ஒன்று வந்து சொல்லுவோம் ஓப்பன் வேர்ட் கிளாஸஸ் உண்டு, மற்றது சொல்லுவோம் க்ளோஸ்ட் வேர்ட் கிளாஸஸ். அப்போ இந்த ஓப்பன் வேர்ட் கிளாஸஸுக்கு இல்லை என்ன வரும்னு சொன்னால் நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப். இந்த 4 வேர்ட் கிளாஸஸ், அதாவது இந்த 4 டைப் ஆஃப் வேர்ட்ஸை நாங்கள் எங்கே கொண்டு போய் கேட்டகரைஸ் பண்ணுவோம்னு சொன்னால் ஓப்பன் வேர்ட் கிளாஸஸ். அடுத்தது வந்து க்ளோஸ்ட் வேர்ட் கிளாஸஸ். அதுகளுக்கு என்ன வரும், மிச்சம் 4 ஆர்டிக்கல், ப்ரிப்பசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் ப்ரோனவுன்ஸ். அப்போ இதில் எங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் நாங்கள் இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் கிளாஸ் என்று 2 டைப்பாக பிரிக்கிறோம். அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த ஓப்பன் வேர்ட் கிளாஸஸுக்கு நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த 4 வேர்ட்ஸ் டைப்ஸும் இருக்குத்தானே, இது வந்து பிள்ளைகள் அன்கவுண்டபிள். அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து இத்தனை சொல் நவுன்ஸ் தான் இருக்குது, இத்தனை வேர்ப்ஸ் தான் இருக்குது, இத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் தான் இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். அது நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள். ஆனால் இந்த க்ளோஸ்ட் கிளாஸ் அப்படி இல்லை. அவன் நம்பர்ஸ் வந்து லிமிட்டட். இத்தனை ஆர்டிகல்ஸ் 3 ஆர்டிகல்ஸ் தான் எங்களுக்கு இருக்குது. அப்படி அவன் நம்பர்ஸ் வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கும். 2வது ரீசன் என்னென்னு சொன்னால் இந்த ஓப்பன் வேர்ட் கிளாஸஸில் நாங்கள் பயன்படுத்துகிற வேர்ட்ஸ் வந்து, அதாவது புதுசாக நாங்கள் வேர்ட்ஸை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம், அல்லது இருக்கிற வேர்ட்ஸ் வந்து இல்லாமலும் போகலாம். அப்படியான டைப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்றதாலே அதை நாங்கள் ஓப்பன்னு சொல்லுவோம். அதாவது புதுசாக வந்து வேர்ட்ஸ் சேரலாம், அல்ல இருக்கிற வேர்ட்ஸ் இல்லாமல் போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு சொன்னால், இப்போ சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இருக்குத்தானே, அதுகள் டைம் டு டைம் புதுசாக நாங்கள் கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் மைக்ரோவேவ் அவன் என்ற நவுன் வந்து எங்களுக்கு வந்தது எப்போன்னு சொன்னால் அந்த இன்வென்ஷன் அதை இன்வென்ட் பண்ணின பிறகு. அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த வேர்டு என்ன செய்யுது, இந்த நவுனுக்குள்ளே வந்து ஆட் ஆகுது. அதால் அதை நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், ஓப்பன் கிளாஸ். க்ளோஸ்ட் கிளாஸ் அப்படி இல்லை. இதுக்குள்ளே நாங்கள் புதுசாக சேர்க்கவும் மேலாது, வெளியிலேருந்து இருக்கிறத இல்லாமல் செய்யவும் மேலாது. ரைட். மற்ற 3வது ரீசன், இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு மீனிங்கை கன்வே பண்ணும். அதாவது அந்த வேர்ட்ஸில் உங்களுக்கு ஒரு மீனிங்கை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதுகள் கிராமட்டிக்கல் மீனிங். அதாவது இதை தனியாக உங்களால் மீனிங் சொல்ல இயலாது. ஒரு சென்டென்ஸில் இணையும் போது அது மீனிங்கை கொடுக்கும். ஸோ இதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நாளையும் ஓப்பன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம், இந்த நாளையும் க்ளோஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். சரியோ. இதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேர்ட் கிளாஸ் இருக்குது. அதை நான் இது 2 போடையில் அதை நாங்கள் சொல்லுவோம் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்று சொல்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேர்ட் கிளாஸ். சில மாடர்ன் கிராமேரியன்ஸ் என்ன செய்வினோம்னு சொன்னால், இந்த ஓப்பன் க்ளோஸ்ட் என்று பிரித்த இந்த 2 வேர்ட் கிளாஸை அதை 2 வேறு விதமாக பிரிப்பினோம். அப்போ இதை வேறு ஒரு கேட்டகரிக்குள்ளே போடலாம். அது இப்போ எங்களுக்கு தேவையில்லை. இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருங்க. இன்டர்ஜெக்ஷன்ஸ் என்னென்னா, நாங்கள் எங்களோட சர்ப்ரைஸை வெளிப்படுத்துகிற விதம். இப்போ ஒரு லாங்குவேஜில் வாவ், ஓ, ஆ அப்படியான சென்டென்ஸ் இருக்குது தானே. நீங்கள் இந்த சென்டென்ஸ் கட்டாயம் பாவிச்சிருப்பீங்க. ஆ, ஓ அல்லது வாவ் இப்படியான சொல்லுவல் வந்து சர்ப்ரைசஸ், அதாவது எங்களோட ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற வேர்ட்ஸ். இதுகளை வந்து நாங்கள் இன்டர்ஜெக்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். ரைட். இதில் வந்து சிலதுகள் புதுசாக ஆட் ஆகலாம். அதுக்காண்டி நாங்கள் இதை கொண்டே ஓப்பன் வேர்ட்ஸுக்கு போடலாம். அது ஏன், இதில் ஒரு மீனிங் இருக்கோ தனித்தனியாக இல்லை. அப்போ நாங்கள் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேர்ட் கிளாஸ் 9வது இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சோம். சரியோ. அப்போ இந்த சமரியில் என்ன நாங்கள் சொல்ல போகிறோம், வேர்ட் அதாவது லாங்குவேஜின் பேசிக் யூனிட் லெட்டர்ஸும் சவுண்டும், லெட்டர்ஸ் 2 or 3 லெட்டர்ஸ் சேர்ந்து உருவாகிறது வேர்ட். அந்த வேர்ட் 8 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ஆர்டிக்கல், ப்ரிப்பசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் ப்ரோனவுன். அப்போ இந்த 8ஐயும் நாங்கள் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஓப்பன் வேர்ட் கிளாஸ், மற்றது க்ளோஸ்ட் வேர்ட் கிளாஸ்.
அது ஏன் ஓப்பனாக பிரிக்கிறோம் ஏன் க்ளோஸ்டாக பிரிக்கிறோம்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மற்ற அதை விட ஒன்று ஸ்பெஷல் இருக்குது, இன்டர்ஜெக்ஷன். அது வந்து இந்த வாவ் ஆ ஓ போன்ற இந்த வேர்ட்ஸ். அப்போ இவ்வளவு தான் இந்த வீடியோவில். இனி அடுத்த வீடியோவில் தனியாக ஒவ்வொரு வேர்ட்ஸையும் பற்றி பார்ப்போம். நவுனுக்குள்ள அப்புறம் அதுக்குள்ள சில கேட்டகரிஸ் இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது, அப்புறம் வேர்ப், அட்ஜெக்டிவ், அதெல்லாம் மிச்ச வீடியோவில் பார்க்க. தேங்க்யூ.